ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சோழன் கொடுத்த வாட்சை கட்டலாமா, இல்ல அந்த ராகவ் கொடுத்த வாட்சை கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா முடிவு பண்ணா, கண்டிப்பா நம்ம சோழன் கொடுத்த வாட்சை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எனக்கா நம்ம சோழன் வாங்கி கொடுத்த வாட்சு விலை கம்மியான வாட்சா இருந்தாலும் அது உண்மையிலேயே வந்து நம்ம நிலாவோட மனசுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதாவது அந்த விலையில என்ன இருக்கு சோழன், நீ வாங்கி கொடுத்த அந்த கிஃப்டே போதும், இதுவே வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அந்த வாட்சை கட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராகவ பையன் இருக்கான்ல, இவன் என்ன பண்றான், என்ன நிலா இந்த வாட்ச் உனக்கு சுத்தமா செட்டே ஆகல, இது ஏதோ லோக்கல் வாட்ச் போல இருக்கு, இதுக்கப்புறம் இந்த வாட்ச் எல்லாம் நீ கட்டாத, நீ பிராண்டட் வாட்ச் தான் கட்டணும், அதுதான் உன்னுடைய லுக்குக்கு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிற, அதனால உனக்கு ஒரு வாட்ச் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலாவுக்கு தான் இவன் வந்து வழிய அந்த வாட்சை கொடுக்குறான். நம்ம எப்படியாவது வாட்சை கொடுத்து நிலாவை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ராகவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா என்ன, எனக்கு எதுக்கு வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்க, இல்ல நிலா, இந்த கம்பெனியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்குமே நான் வாட்ச் கொடுத்துருக்குறேன், அதனால தான் உனக்கும் இந்த வாட்ச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவ் வந்து ஏதோ ஒன்று சொல்லி மழுப்பி கடைசியில் அந்த வாட்சை வாங்குற மாதிரி நம்ம நிலாவை சிரிக்க வச்சு, அதுவும் கஷ்டப்பட்டு சிரிக்க வச்சு அதை ஒரு ஃபோட்டோவை எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு அதுவும் வந்து கிஸ்ஸிங் சிம்பிளோடு வந்து போட்டு வச்சிருக்கிறான். இதை பார்க்குற நம்ம சோழன் ரொம்பவே கடுப்பாகிறா. அச்சா, அது வேறு கிஸ்ஸிங் சிம்பிள் வேறு ஃபோட்டோ போட்டு வச்சிருக்கானே, அதுவும் இந்த நிலா வேற சிரிச்சுக்கிட்டே வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் புலம்பிட்டே வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாக்கா சோழனோட அப்பா வந்து ஒரு சாப்பாடு வாங்கி வச்சிருக்காங்க. அது சோழனுக்காக தான் வாங்கி வச்சிருக்காங்க. என்னடா சோழா, நைட்டெல்லாம் நீ ட்ராவல் பண்ணி கார் ஓட்டிட்டு வந்தியா, ஏன்டா இது மாதிரி பண்ணுற, தூங்கிட்டுலாம் கார் ஓட்டணும் அப்படின்னு சொன்னது, தூங்கிட்டு கார் ஓட்டினா ஏதாவது மரத்தில் தான் போய் நான் முட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் சொல்ல, டே தூங்கிட்டு கார் ஓட்ட சொல்லுறா, ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு தூங்கிட்டு ஓட்டுடாலாம் சொன்னேன், நான் உன்னை தூங்கிட்டே ஓட்டுடாலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட அப்பா சொல்ல, சரி என்ன இப்போ உனக்கு, சரி நான் பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன்டா, உனக்கு வேணுமா வேணாவா, அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட அப்பா கேட்க, சரி பிரியாணியா, ஏன் வீட்டில் சாப்பாடு செய்யலையா, அண்ணன் என்ன பிரியாணி செஞ்சிச்சா, ஆமாம் அவன் செஞ்சான் பிரியாணி, அவன் புளிக்குழம்பு வச்சிருக்கிறான், உனக்கு புளிக்குழம்பு வேணுமா பிரியாணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனோட அப்பா கேட்க, எனக்கு பிரியாணியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உடனே சோழனோட ஓனர் வந்து ஃபோன் பண்ணி, இங்கே பாருப்பா சோழா, 1 மணி நேரத்தில் நீ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பத்தூர் வரையும் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குது, நீ போயிட்டு வரியா அப்படின்னு கேட்க, அண்ணே நான் இப்போ தானே மதுரையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக வந்து கண் முழிச்சு விடிய வண்டி ஓட்டிட்டு வந்து இப்போ தான் உக்காடுற சாப்பிட்லான்னு, இப்போ மறுபடியும் வந்து திருப்பத்தூர் வரையும் போக சொல்கிறீங்களே, என்னென்ன நியாயம் இது, நான் எப்படி நான் ஓட்டுறது, ஒரு மனுஷன் உசுரோடு இருக்கிறதா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம சோழன் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம சோழனோட அப்பா என்ன சொல்கிறாங்க, டேய் சோழா, உனக்கும் நிலா பாப்பாவுக்கு என்னடா பிரச்சனை, நிலாவுக்கும் உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா நீங்கள் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கிறீங்க, எதுக்குடா அவ்வளோ கோவமாக பேசிட்டு போனேன், எப்போவுமே நீ அது மாதிரி கோவப்பட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம நிலா பற்றின விஷயங்கள்லாம் வந்து நம்ம சோழன் வந்து, இல்லை நான் கம்பெனியில் வந்து நிலாவை வந்து பிக்கப் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன், ஆனால் அங்கே இருக்கிறான அந்த ராகவ் அவன் வந்து என்ன சொல்கிறான், இவன் என்னுடைய ஆளு அப்படின்றான், என்னுடைய ஆளுனாக்கா நான் லவ் பண்ணுற ஆளுன்னு சொல்லிட்டு எங்கிட்டே சொல்கிறான், அது எப்படி என்னுடைய பொண்டாட்டியை அவன் லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து பேசிகிட்டு இருக்க சமயத்திலே, ஐயோ இது கதை பெருசாக போகும் போல் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட அப்பா என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து இடத்த காலி பண்ணி போயிட்டாங்க. கிளம்பிட்டியா, இன்னைக்கு தப்பிச்சிட்டியா, இரு என்னுடைய கஷ்டத்தை நான் யாருக்கிட்ட தான் புலம்பி தீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து அந்த பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. சரி இதாவது வந்து சூடாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்லாமே அப்படி சொல்லி சாப்பிட்ருக்காங்க. இப்போது நிலா வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தாக்கா என்ன நினைப்பாங்க, என்ன நிலா நல்லா பிராண்டட் வாட்செல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்க போல் தெரியுது, நான் கொடுத்த லோக்கல் வாட்செல்லாம் நீ கட்ட மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, என்ன சோழன் சொல்கிற, உனக்கு எப்படி தெரியாது, அதான் அந்த ராக வந்து ஸ்டேட்டஸ் வச்சு ஊருக்கே வந்து காட்டியிருக்கிறானே, அதுவும் கிஸ்ஸிங் சிம்பிளோடு வச்சிருக்கானே, அவன் மேலே அவ்வளோ லவ்வா அவனுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்க, என்னது லவ்வா, இல்லை நான் கம்பெனியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றதுக்காக அவன் பிராண்டட் வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கான், நீ வாட்ச் வாங்கி கொடுத்துருக்குற, அதனால அவன் வந்து உன்னை விட காஸ்ட்லியான வாட்ச் வாங்கி கொடுத்து என்னை கரெக்ட் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்கியா, ஏன்டா இது மாதிரி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு நீ வாங்கி கொடுத்த வாட்சை தான் நான் கட்டியிருக்கிறேன், இந்த வாட்சை எடுத்து கட்டின உடனே நான் வந்து செல்ஃபி எடுத்தேன், அந்த ஃபோட்டோவை எங்கே உனக்கு அமிச்சாக்கா நீ அப்படி காதல் கீதல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து வசனம் சொல்லி ஊர் ஃபுல்லாக வந்து என் பேரை கெடுத்து வைப்பேன் அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபோட்டோவை நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலை, மற்றபடி எந்த விதமான எண்ணமும் இல்லை, அந்த வாட்சை நான் வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் கம்பெனியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தான் வாங்கிக்கன்னு சொன்னாங்க, அதுவும் நான் சிரிக்கிற மாதிரி தான் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருந்தேன், ஆனால் அந்த ராகவ் தான் வந்து சிறிநிலா நீ சிரிக்க வச்சு அந்த போட்டோ எடுத்தான், ஆனால் அவன் இது மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, இரு நான் இப்போவே போட் பண்ணி அந்த ராகவ் கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த ராகவ் கிட்ட போட் பண்ணி முதல்ல அந்த ஸ்டேட்டஸை வந்து டெலீட் பண்ணுங்கள், எதுக்காக இது மாதிரி வச்சுருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸ் சிசினா ஆஃபீஸோடு இருக்கட்டும், எதுக்கு வாட்ஸ்அப்லலாம் வந்து பப்ளிக்காக வந்து வைக்கிறீங்க, அது மாதிரிலாம்
ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொன்னா. சரி சரிங்களா, உடனே உனக்கு பிடிக்கல இப்பயே நான் தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவும் வந்து தூக்கிட்டு போகிறான். சரி, இப்போ இந்த மாதிரி நம்ம சோழன் அந்த கொடுத்த வாட்சை எடுத்து நம்ம நிலா போட்டோ எடுத்திருக்காங்கல்ல, அந்த போட்டோவை காட்டினது தான் அப்பா சோழனோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுமே அப்படி துள்ளி குதிக்குது. அடடா, நம்ம ஆளு நாம் வாங்கி கொடுத்த வாட்ச் லோக்கல் வாட்ச்னா கூட பரவாயில்ல, அந்த வாட்ச் தான் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நாம் வாங்கி கொடுத்த வாட்சை தான் கட்டிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் வந்து என் ஆளை பற்றி நான் எப்போவுமே தப்பாகவே நினைக்க மாட்டேன். அந்த ராகவன்னா 1000 ராகவம் வந்தாலையும் என் நிலாவை யாராலும் அடிச்சுட்டு போகவே முடியாது அப்படின்ற ஒரு நினப்பில் அந்த சோழன் வந்து துள்ளி குச்சிட்டு இருக்க. உடனே இவன் திறந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பெங்களூருக்கு போயிருக்கிற நம்ம பாண்டி, வானதி, நம்ம வானதிக்கு தெளிவாக சொன்னாங்க, இங்கே பார்வானதி லேட் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் தேடுவாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை வரும், நீ என்ன சொல்லி சமாளிப்ப அப்படின்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? வரும்போதெல்லாம் அந்த ஹைவேஸில் நீ தொடன்னு பேசிகிட்டே வந்த, நான் இறங்கி ஓட முடியாது, ஹைவேஸில் எப்படி இறங்கி ஓட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே வந்து தொடன்னு பேசிகிட்டே வந்தேன். நான் எங்கே ஜாலியாக வந்தேன், உன்னை வேணான்னு சொன்னேன். இப்போ 5:30 மணி ஆயிடுச்சு, உன்னை சீக்கிரமாக கொண்டு போய் விடணுன்ற ஒரு பதட்டமும் இருக்குது. அதே சமயம் திருப்பியும் 4000 5000 பெட்ரோல் போட்டு நான் வந்து பெங்களூர் வர முடியுமா? வந்த வேலையை பார்த்துட்டு தான் நான் திரும்பி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியை வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ பாண்டியோட டென்ஷனுக்கு முழுக்க காரணம் வானதி தான். தெளிவாக சொன்னாங்க, லேட் ஆகும், வேண்டாம் வானதி நீ இங்கே இரு, இன்னொரு டைம் கூட நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வானதிக்கு நேரம் ஆக பயம் வந்துடுச்சு, நம்ம என்னடா சொல்லி வீட்டில் சமாளிக்கிறது, இப்போ லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு வானதி, இந்த பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு வேளை உன்னை வீட்டில் சேர்த்துக்கணும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன வீட்டில் சேர்த்துக்கணும் நான் உங்கள் வீட்டுக்கு கூட வந்து வந்துடுவேன், உங்க கூட இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இந்த வானதி சொல்கிறாங்க. சரிங்க, இப்போது இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம சோழன் சீக்கிரமாக நிலாவோட மனசில் நல்ல இடம் பிடிக்கணும். ஆல்ரெடி இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம நிலா வந்து சோழன் வந்து வேறு ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினாவோ இல்லை ஏதாவது பேசினாவோ உள்ளுக்குள்ளே வந்து குத்துது நம்ம நிலாவுக்கு. ஆனால் அந்த பாசத்தை வெளிக்காட்ட மாட்டேறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை விட்டு போக நம்ம நிலாவுக்கு மனசே இல்லை. இந்த குடும்பம் அவ்வளோ பிடிச்சிருக்கு நம்ம நிலாவுக்கு. இதே மாதிரி நம்ம சோழனை வந்து எந்த பொண்ணுக்கிட்ட கடலை போடாமல் நம்ம நிலா மட்டும்தான் நமக்கு உசுறு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தா நிலா மாதிரியான ஒரு நல்ல பொண்டாட்டி நம்ம சோழனுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம நிலாவும் அந்த சோழனை அடித்து திருத்தினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம நிலா என்ன நினைக்கிறாங்க, இங்கே பார் சோழன், அந்த மாதிரி நினைப்பெல்லாம் நீ வச்சுக்காத, நான் எப்படா சான்ஸ் கிடைக்கும் இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து வெறும் உதட வழியாக தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களோட உள்ளத்திலிருந்து சொல்லலை. எனக்கு இந்த குடும்பம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. சரிங்க, நம்ம சோழன் நல்லபடியாக நல்ல பிள்ளையாக நம்ம நிலாவுக்கு பிடிச்ச பையனா நடந்துக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. இன்னும் வெகுளித்தனமாக ஒரு சில பொய்கள் சொன்னாலையும் கூட நம்ம நிலாவுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் வானதி, நம்ம பாண்டியை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும், எதுக்கு எடுத்தாலும் நம்ம பாண்டிகிட்ட சண்டை போடக்கூடாது. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.